ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த 7-8 ஆண்டுகளாக சரியாகவே டியூன் ஆகலை. ஒன்று போனால் ஒன்று வருது. 2 பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க, 4 ரெடியாக இருக்குது. இது ரிஷபராசிக்காரர்களுடைய தினசரி வாழ்க்கையாக இருக்குது. நமக்கெல்லாம் நல்ல காலம் வருமா அப்படின்னு நினச்ச ரிஷபராசி அன்பர்களுக்கு சுருக்கமாக சொல்லணும், ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிக மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள். சிவியர் ஹெல்த் இஷ்யூஸ் பண்ணவங்களாம் எனக்கு தெரியும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வருது, அது இவங்களை பாதிக்குது. தனக்கு வந்தால் பரவாயில்ல, ரிஷபம் எப்பவுமே அடுத்தவர்களுக்காக வாழக்கூடியவங்க. பொதிமாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் ரிஷபத்தோட சின்னம். எல்லாரோட பாரத்தையும் தான் மேலே போட்டுக்கும், எல்லார்ட்டையும் கெட்ட பேரும் வாங்கிக்கும். இவ்வளோதான் ரிஷபம். இறக்க மனப்பான்மை, மற்றவங்களை ஓடி ஓடி போய் வாலண்டியராக செய்கிறது. இந்த சைக்கிளில் போய் ஹெல்ப் பண்ணுறது, மோட்டார் பைக்கெல்லாம் பிடிக்காது. ஃப்ளைட்டில் போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணி டிச் பண்ணி வாங்கிக்குவாங்க. இதுதான் ரிஷபம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசியில் இந்த பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொன்னோம்னா, வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ரிஷபத்திற்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு. அதாவது கடவுள் இருக்காண்டா குமார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையை ரிஷபராசி என்பர்கள் சொல்லுவாங்க. இது ஒரு டர்னிங் தான். எப்படி பகல் இரவு மாறுதோ அந்த மாதிரி ஒரு டர்னிங் தான்.